ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்பிராலியம் இருக்கு இல்லையா, அதனுடைய அடுத்த எபிசோட் தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லுவான் என்ன பண்ணுறான்னா தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே போக, இங்கே கேமர் டீம்மேட்டில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா பச்சைக்கறியை சாப்பிட வந்திருக்கான். இவன் ஏற்கனவே கதவுக்குள்ளே போனனால மென்டலி அப்செட் ஆனவன். அன்கான்ஷியஸாக நான் வேணும்ட்டு இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல லுவானோட கையவே கடிக்க போகிறான். பார்த்தா அவன் அன்கான்ஷியஸாக பிஹேவ் பண்ணுறான். ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பானாட்டிருக்கு. திடீர்னு லுவானை பார்த்து அப்படின்ட்டு வாயை வச்சிருக்காங்க. பயப்படாதீங்க, நான் சும்மா சொல்லி பார்த்தேன். அவன் வாயை வைக்கிறத பார்த்து என்னடா வாய் வங்காள விரிகுடா வரைக்கும் போகுதுன்ட்டு லுவான் பயந்துக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த ஸ்பெக்ஸ் போட்ட டீம்மேட் இருக்கான் இல்லையா, அவன் வரான். அவன் கிட்ட சைகையில் லுவான் புரிய வைக்கிறான். சரி, இவனுக்கு பசி வந்திருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்னிக்கர்ஸ் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக ஏதோ வருத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அந்த ஸ்பெக்ஸ் போட்டவன் எல்லாருமே கதவுக்குள்ள ஒன்ன மாதிரி போயிட்டு வந்துட மாட்டாங்க. சிலருக்கு இப்படி மன ரீதியாக பாதிப்பு ஏற்படும். இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். நாம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஈஸியாக ரிகவர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெக்ஸ் போட்டவன் சொல்ல. பட் இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக அன்கான்ஷியஸாக இருக்க மாதிரி இருக்கு. அவன் பிஹேவியர்ஸ் எல்லாம் பார்க்க பார்க்க பயமா வேற இருக்கு. லுவானுக்கு புதுசாகவும் இருக்கு. என்னடா கதவுங்கிறீங்க, சாகணுங்கிறீங்க, ஏன்டா அப்பெல்லாம் பண்றீங்கன்னு போது வேகமா அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் சாப்பிட ட்ரை பண்ணும்போது நாய்க்குட்டி மாதிரி ட்ரை பண்ணுவான். அப்புறம் அந்த கூட இருக்க ஸ்பெக்ஸ் போட்டவன் கத்த பொறுமையா சாப்பிட்றான், அப்புறம் வேகமா சாப்பிட்றான். ஒன்றும் இல்லை வேகமா அப்படின்ட்டு அந்த ஸ்பெக்ஸ் போட்டவன் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்த விட்டுட்டு அப்படியே நாய்க்குட்டி எல்லாம் வந்து அப்படியே பதூசா போகல, அது மாதிரி போக ஸ்பெக்ஸ் போட்டவனோட கோவத்தை பார்த்துட்டு லுவானுக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் உனக்கே பழகிருன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பான். ஆனா லுவானுக்கு தூக்கமே வரல. என்னங்கடா என்னை வச்சு ஏதோ காமெடி கிமெடியா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு காலையில எந்திரிச்சு வராங்க. வரும்போது மீமி குட்டி மச்சான் டேக் கேர் அப்படின்ட்டு இருக்கும்போது மறுபடியும் முதல்ல இருந்து நைட்டு கவ வந்துவே இப்ப காதுகிட்ட கத்துறியான். ஏன்டா உனக்கு வேற வேலையே இல்லையாடா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏன்டா சரசம் பண்றதுக்குன்னே இருக்கியாடா அந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி லுவான் ரியாக்ஷன் கொடுக்க, சும்மா நேத்து தான் அப்படிலாம் ரியாக்ஷன் பண்ணேன், இப்ப நான் ரொம்ப நார்மல் ஆயிட்டேன்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். பட் அவன் சிரிப்புல ஏதோ ஒரு கள்ளத்தனம் இருக்குங்க. நைட்டும் ஆயிடுது, லுவான் கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப யாரோ கதவை நாக் பண்றாங்க. திறந்து பார்த்தா அவனே தான். ஏய் நீ எங்க இங்கேன்னு போது நான் உள்ள வருவேன் அங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். என்னங்கடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கறதுக்குள்ளாட்டி உள்ள வந்துட்டு கழுத்தை கவ்விடுறான். டே என்ன ஹெக்கி மொமெண்டா, என்ன கிஸ் அடிக்க போற, ஏன்டா அப்படி பக்கத்துல வர, தள்ளி போறா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. ஆனா லுவான் மலை ஏறி படுத்துட்டு பயங்கரமா அவனை பயன்படுத்திட்டான். கழுத்து கவ போற டைம்ல பாத்தீங்கன்னா லிங்ஜின் வந்து காப்பாத்திறான். அவனும் பக்கத்துல அப்படியே தான் மூஞ்சி உரசுற மாதிரியே வர, ஏயா இப்படி பண்றீங்க இந்த வீட்டுல அப்படின்னு போது அவனுக்கு மருந்து கொடுக்க பாவம் அந்த ஃப்ரெண்டு மண்புழு மாதிரி சுருட்டி போட்டிருக்காங்க. இது எதுவுமே இந்த ஸ்பெக்ஸ் போட்ட ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலங்க. ஏன்னா அவனுக்கு இந்த விஷயங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு. இங்க இமோஷனலுக்கு ஒரு முக்கியத்துவமே கிடையாது. பட் லுவான் வந்ததுலேருந்து லிங்ஜின் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது அந்த ஸ்பெக்ஸ் போட்டவனுக்கு பிடிக்கல போல. அப்புறம் தான் சொல்கிறாங்க கதவு திறக்க வேண்டிய சத்தம் கேட்க போது நம்ம இப்போ கதவு திறக்கணுன்ட்டு இங்கே லைட்லாம் ஆஃப் ஆன் ஆகுது. லுவான் என்ன பண்ணுறான்னா கதவுக்குள்ளே போகிறதுக்கு தயாராகிட்டான். எல்லா விளக்கும் வந்து விடிஞ்சாச்சு கதவு திறந்துருச்சு அப்படின்னு திறக்குது. கதவுக்குள்ளே பயங்கரமாக போயிட்டுருக்கான் லுவான். போக போக அவனுக்கு ஒரே திடுக்கிடும் சம்பவங்களாக நடந்துட்டுருக்கு. நான் பேசாமல் சும்மா தாண்டா இருந்தேன் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷனோட அவன் உள்ளே போகிறான். ஒரு பெரிய ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துக்குள்ள போகும்போது இந்த பெரிய பணக்கார ஸ்டே எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் போல. செம்ம லக்ஸூரியா இருக்கு, பயங்கர பிரீமியமா. எப்படி சொல்றது, ஆஸ் யூஷுவல் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு அழுமூஞ்சி பொண்ணு இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு பேர் மாலுன்னு வச்சுக்கலாம். இந்த மாலு அழுன்னு விம்மிக்கிட்டு இருக்கா. இவளை பார்த்து சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. பட் இவளே திருட்டு கோட்டாதான் இருப்பான்னு நான் கெஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம பயப்பட வேண்டாம்னு பக்கத்துல இருக்கவங்க ஆறுதல் சொல்ல லிங்ஜினும் லுவானும் அப்படியே வந்து பொருட்காட்சியை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, போன ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல இருந்திருப்பாங்க இல்லையா டீம்மேட், அவங்க 2 பேரும் வந்திருப்பாங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னு தானே நினைச்சோம், பட் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டுக்கவே இல்லை லிங்ஜின். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே மச்சான், நீ ஏன் பேசலன்னு கேட்டா அதெல்லாம் அப்படிதான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீம்மேட்ஸ் இருக்காங்களே அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் போல கதவுக்குள்ள வந்த உடனே எவனோ ஒருத்தன் பெரிய இந்த ஏரியாவே சுத்தி காட்டுறதுக்கு பகுமானமா வருவான் இல்லையா, அப்படி ஒருத்தனை தான் காட்டிட்டு இருக்காங்க. இவன் தான் இந்த ஏரியாவுடைய கார்டியன் போல. இது பயங்கரமான ஒரு ஆர்ட் ஹவுஸ்னு வச்சுக்கலாம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கேமர்ஸ்க்கு உயிர் இருக்கோ இல்லையோ சோறு கண்டிப்பா போட்டுருவாங்க போல. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் டைனிங்ல உட்கார வச்சுட்டு இருக்காங்க. இவங்க தான் அந்த கதையுடைய மேம். அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா டேபிள்ல ஃபர்ஸ்ட் சாப்பிடுது. இந்த அம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் சாப்பிடணும் போல. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜியா இருக்கா இல்லையா, அவ சொல்றா இந்த பொம்பளை லிப்ஸ்டிக் நல்லாவே இல்லைல்ல அப்படிங்கும்போது அந்த அம்மா அதெல்லாம் கவனிச்சுட்டு கண்ணாலேயே எரிச்சிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிருது. இது ஒரு வழக்கம் போல. இந்த ராயல் ஃபேமிலியிலலாம் ஃபர்ஸ்ட் பெரிய ஆளுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா, ஆனா வேலைக்காரங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அப்படி பண்ணுவாங்க. பட் இந்த ராயல் ஃபேமிலியில எப்படின்னா அந்த அம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சுத்தி இருக்கவங்க சாப்பிடணும் போல. அப்புறம் என்ன, அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு ரூம் அலோகேட் பண்ணிடுவோம். அலோகேட்
ட்ரீட் பண்றது மட்டும் இல்லாம அந்த ரூம்ல நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்கும், இது எல்லாத்தையும் எங்க மேம் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, யார் உங்க மேம், எதுக்காக இது பண்றாங்கன்னும் போது, அதாவது ஹியூஜூ அப்படின்ற ஒரு பெயிண்டர் இருப்பாரு, அவர் தான் ஆஸ்தான குரு எங்க மேம்க்கு, அவரை வச்சுதான் இவங்க எல்லா படங்களும் வரைகிறாங்கன்னு அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எல்லார் கையிலயும் கீ வருது. இது வந்து கேம் விளையாடுறதுக்கான கீ இல்ல, அவங்க ரூமுக்கான கீ. இந்த கீயை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, எப்பவுமே லிங்ஜினும் லுவானும் ஒரே ரூம்ல தான் தங்குவானுங்க. பட் இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா லிங்ஜினுக்கும் லுவானுக்கும் தனித்தனியான ரூம் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வேவ் பாக்குற டீம் வேவ் பார்த்துட்டு இருப்பாங்க. தூங்க வந்திருக்க லிங்ஜினும் லுவானும் ஜாலியா தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது லுவான் கண்ணில் ஒரு பெயிண்டிங் கற்றுப்பட்டிருக்கு. அந்த பெயிண்டிங் இருக்கு இல்லையா, அது அவனுக்கு ஏதோ டிஸ்டர்பிங்கா இருக்கும், அலமாரியில் எடுத்து பூட்டி வச்சிடறான். அதை பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு நெகட்டிவிட்டி ஃபீல் ஆகுது. இங்க லிங்ஜின் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா யாரையாது அப்படின்னும் போது, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உடனே உள்ளவா அப்படின்ட்டு 303வது நம்பர் கதவுக்குள்ள போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இங்க இருக்க க்ளூ எல்லாமே வந்து இனிமே எப்படி இருக்க போகுதுன்னா பெயிண்டிங் சம்மந்தமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு ஆர்ட் ஒர்க்ல தான் இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே, என்னோட ரூம்லயே இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் இருந்துச்சு, உன்னோட ரூம்லயே இது இருக்கு, ஏன் இப்படி நம்ம 2 பேரையும் தனியா பிரிச்சு வச்சிட்டாங்க, எனக்கு அங்க இருக்கவே பிடிக்கலன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து லிங்ஜின் எட்டி பாக்குது இதயம்ட்டு சந்தோஷமா இருக்கான். மறுபடியும் லுவான் அவனோட ரூமுக்கு வர அலமாரியில வச்சிருப்பான் இல்லையா அந்த பெயிண்டிங்கு, அது என்ன ஆயிரும்னா திருப்பி அந்த இடத்துலயே இருக்கு. அதை பார்த்துட்டு மறுபடியும் எடுத்து அவன் உள்ள வைக்கிறான். இது எல்லாமே செட்டப்னா அவனுக்கு புரியுது. ஆக மொத்தம் அந்த பெயிண்டிங்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லும்போது சூன்னு ஒரு பொண்ணு வருவா. வந்த உடனே அப்பாவி மாதிரி, இந்த ரூமை மாத்திக்கலாம், எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆகுது, அதனால நம்ம கீயை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்க அந்த ரூமுக்கு போங்க, நான் இந்த ரூமுக்கு போறேன்னு சொல்லிடுறா. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொண்ணு சாலி என்ன பண்றான்னா இந்த ரூமுக்குள்ள தாங்க இருந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எப்பயும் போல லுவான் என்ன பண்றான்னா இன்னொரு வீட்டுக்கு வரையா, அங்கேயும் அதே பெயிண்டிங் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 4 குஷன் இருக்கு, நிம்மதியா நான் சந்தோஷமா தூங்குவேம்லே அப்படின்னு சொல்லிட்டு லுவான் கண்ணை மூடிட்டு தூங்குறதுக்காக தயாரா இருக்காங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு திடீர்னு ஏதோ ஆன் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே வானத்துல இருந்து ஏதோ ரத்தம்லாம் வந்து தெரிக்கிற மாதிரி அவன் கண்ணுக்கு மட்டும் இல்யூஷன் தோணுது. இந்த பயவுளிக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் தோணுதுன்னு எனக்கு தெரியலைங்க. சரி, இன்னைக்கு எங்க நான் தூங்குன மாதிரி இருக்குன்னு அலமாரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே தொடச்சிட்டு பார்த்தா அங்க யாரோ நடமாடுற மாதிரி ஃபீல் ஆகுது. ரைட்ரா, ரைட்டு இருந்தா பூமிக்கு, இல்லைன்னா சாமிக்கு அப்படின்ட்டு படுக்கிறியா மறுபடியும். என்னமோ நம்மளை சுத்தி மட்டும் நடக்குது, எவனோ சர்க்கஸ் பண்றான் அப்படின்ற மாதிரி தூக்க வராத லுவான் இருக்கான் இல்லையா. கஷ்டப்பட்டு காலையில எந்திரிச்சு வந்து ஜியா கிட்ட குட் மார்னிங் சொல்றான். வாங்க வாங்க ஒன்னா பழகலாம் அப்படின்ட்டு 3 பேருமே இணையிறாங்க. அது மட்டும் இல்லாம ரூம்ல இருக்க அமானுஷ்யம் மர்மத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு, சூன்ற பொண்ணு வந்து என்கிட்ட ரூம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டான்னு பேச்சு வாக்குல சொல்லிடுறாங்க லுவானு. இதை கேட்ட உடனே லிங்ஜின் வித்தியாசமா ஃபீல் பண்றான். இங்க பாரு, உனக்கு அறிவு இருக்கா, இதெல்லாம் வந்து ஒருவேளை கோஸ்ட் ஏதாவது பண்ணி இருந்துச்சுன்னா என்ன பண்றது, கேம்ல இதுவே பெரிய ட்ராப்பா அமைஞ்சிரும், புரிஞ்சுக்கோ, கொஞ்சமாவது மெச்சூர்டா நடந்துக்கன்னு லிங்ஜின் பயங்கரமா திட்டிடுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருமா எந்திரிச்சிட்டு இருக்காங்க. எந்திரிக்கும் போது சுத்தி முத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் உள்ள போறாங்க, வெளியில வராங்க, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சியா ஆஸ் யூஷுவல் மேக்கப் போட்டுட்டே பேசிக்கிட்டு இருக்கா. அந்த மேம் லிப்ஸ்டிக் எனக்கு இப்போ வரைக்கும் சொல்றப்பா பிடிக்கவே இல்லப்பா, அந்த அம்மா கிட்ட பெரிய அம்மா நியூஸ் இருக்கு, ஏன் இந்த பொண்ணுங்களா கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஹாலோவின் பேய் மாதிரி இருக்காங்கன்னு தெரியலன்ட்டு சம்பந்தமே இல்லாம ஜியா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப என்ன நடக்கும்னா, அந்த ஜூ பொண்ணு இருக்கா இல்லையா, அவ சும்மா இல்லாம அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அதை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த கண்ணாடியை தொடும்போது அவளுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, கண்ணாடிக்குள்ள இருந்து ஏதோ வர்ற மாதிரியே தோணுது போல. அவ கரெக்டா அந்த கண்ணாடி ஹவுஸ்குள்ள போயிடறா. அந்த இடம் கொஞ்சம் மங்களாதாங்க இருக்கு. மங்களா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்த விட்டு அவ ஓடுறதுக்கு தப்பிக்கிறதுக்கு எப்படி எப்படியோ முயற்சி பண்றா. ஆனா அவளை யாரோ துரத்திட்டு வர மாதிரியே இருக்கு. அதாவது அவ போன எல்லா பில்டிங்குமே இருக்கு இல்லையா, அது ஒரு மாதிரி இல்யூஷனா தெரியுது. அப்ப பார்த்தாதான் காட்டுறாங்க அந்த மேம் இருக்காங்க இல்லையா, அந்த பேய் அம்மா, அந்த அம்மா வேகமா வந்து அவளை கத்தி எடுத்து போடுறதுக்கு தயாரா இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்படியே தாங்க போகுது. அப்புறம் சுத்தி முத்தி அந்த ஷூவோட சத்தம் கேடுச்சு இல்லையா, ஏதாவது இருக்குமா இல்லையான்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சத்தமும் காணா. இப்ப அந்த பொண்ணையும் காணா. என்ன நடந்திருக்கோ அப்படின்ட்டு லுவான் இருக்கான் இல்லையா, அவனோட கழுத்தை தூக்கி இழுக்கிறானுங்க. அப்பதான் புரிய வைக்கிறாங்க, இங்க பாருங்க இந்த தப்பு லுவான் மேல இல்ல, அந்த பொண்ணு தான் கதவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா, எதுக்கு என்ன தெரியலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்ன நடக்கும், எல்லாருமே சாப்பிட்றதுக்கு தயாராயிட்டாங்க. எவே மறுகையானாலும் சரி நாங்க சாப்பிடுவோம்லன்ட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மேம் எப்பயும் போல கொஞ்சமா குறிச்சிட்டு இவங்க எல்லாரையுமே சாப்பிட விடுறாங்க. இவங்களும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்க மேம் இப்ப பெயிண்டிங் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ட்ரெயினர் வந்து சா அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேரை சொல்றாங்க. சரின்ட்டு அந்தம்மா அழகா படம் வரையுதுன்னு பார்த்தா ஆர்ட் படம், இந்த தோழா படத்துல வந்து பெயிண்ட் தொளிச்சு விட்டுருப்பாங்களா, அந்த மாதிரிதான் அந்தம்மா வரைஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றான்னா, அந்த பயந்து வருதுன்ட்டு லிங்ஜின் கிட்ட சீன் போட்டுட்டு இருப்பான். அவன் மதிக்க கூட மாட்டான், வேற வேலை இல்ல, இவ்வளவு பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்க. இந்த பொண்ணு தெரியும் போல ஜியாவுக்கு, இந்த பொண்ணு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஜியா பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சூ என்ன ஆனா நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு இவங்களோட கான்வர்சேஷன் மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்கும் சூ மறைஞ்சு போயிட்டாளா இல்ல அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு தெரியல. சரி, ஒருவேளை அவ எங்க இருப்பான்ட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த மேம் படம் வரையும் இல்லையா,
அந்த இடத்துக்கு போறாங்கங்க. ஹாலோவின் மேம் வரைஞ்சு வச்சிருக்க படத்துக்குள்ள சுவ மாட்டிருக்கதை கண்டுபிடிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ் தான் அந்த புள்ள போட்டுருந்துச்சு, எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு லுவானும் வந்து கன்ஃபஸ் பண்றான். அப்போ இந்த பொண்ணை தான் நீ சொல்றியா அப்படின்னு கேட்க, ஆமா ஆமா. அப்போ இந்த வாட்டி மர்கையா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்குள்ள மாட்டிக்கிற மாதிரி நடக்குது போலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பயப்புற பொண்ணை காட்டுறாங்கங்க. அந்த பிள்ளை பயந்து பயந்து வர்றது மட்டும் இல்லாம அவ வந்து ஒரு பெயிண்டரா இருக்கா. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த பெயிண்டிங்குள்ள மாட்டுறதுன்னா அந்த மேமை பத்தி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு லிங்ஜின், லுவான், அதே மாதிரி ஜியா எல்லாரும் போயிட்டு கேட்கறாங்க. உங்க மேம் எவ்வளவு வருஷமா படம் வரைகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல பெயிண்டிங் எல்லாத்துலயும் ஒரு இனிஷியல் இருக்கே, அது என்னன்னு கேட்கும்போது அவர் தான் மேமோட ஆஸ்தான குரு, அவரோட பேரை தான் அவங்க எல்லா இடத்துலயும் எழுதி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மேல இருக்க கார்டியன் கிளம்பி போயிடுறான். கிளம்பி போனதுக்கு அப்புறமா லிங்ஜனுக்கு, லுவானுக்கு, ஜியாவுக்கு ஒரே குழப்பம். அந்த கார்டியன் பேர் இந்த அம்மா எதுக்கு எழுதி வைக்குது? ஒருவேளை அவருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ அவர் இருக்காரா இல்ல செத்துட்டாரா? அவர் எங்க இருக்காரு? இத்தனை கேள்விகளும் அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும் போது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கதையில ரொம்ப பெரிய கல்பிரிட்டு இப்போதைக்கு இந்த பொண்ணு தாங்க. ஏன்னா இவன் என்ன பண்ணிருப்பானா, வந்ததுல இருந்து போட்டோ ஃப்ரேம்ல நிறைய பேர் மாட்டிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமா இருந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி இவ அப்படி யாரையோ மாட்டி விடும்போது தேவையில்லாம தந்திரமா சொல்லி, அப்போ இவளோட லிப்ஸ்டிக் விழுந்திருக்கும், அதை லிங்ஜின் கண்டுபிடிச்சு ஜியா கிட்ட கேட்பான், இந்த பொண்ணு தான் யூஸ் பண்றான்னு இவளை ஒரு கண்ணு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பானுங்க. பட் என்னதான் பண்ணாலும் இப்ப இவ இருக்கா இல்லையா, இவளே மாட்டிக்க தான் போறா. ஏன்னான்னு தெரியல, அவளுக்கு வித்தியாசமான உணர்வு வந்துகிட்டே இருக்கு. இவங்க ரூமுடைய கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கதவு வந்து திடீர்னு ஓப்பன் ஆகுது. சரி இவ ஏதாவது பண்ணணும்ட்டு அந்த போட்டோ ஃப்ரேம் ஏதாவது பண்ண யோசிக்கிறா. அப்ப அந்த போட்டோ ஃப்ரேம் அப்படியே அசைறது மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருந்து ஏதோ வெளியில வர மாதிரி தெரியுது. அப்ப அவளுக்கு ஒரு நோட் கிடைச்சிருக்கும். அந்த நோட்டை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அந்த நோட்டுக்குள்ள இருந்தும் பயங்கரமா எப்படி தோணுதுன்னா, ஒரு வித்தியாசமான எழுத்துக்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாத்தையுமே அவ கவனிச்சுக்கிட்டே இருக்கா. இது சரியில்லை, நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்ற மாதிரி அவக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்பன்னு பார்த்து திடீர்னு அந்த பேயம்மா வருதுங்க. வர்றது மட்டும் இல்லாம பயங்கர டெரிஃபிக்கா இருக்கு. ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவ கத்துறா. பட் அந்த பேயம்மா பக்கத்துல வருது. இவ நெத்தியில வேற காயம். அந்த காயத்தோட என்ன நடக்குதுன்னா, அந்த பேயம்மா வந்து இவளை அந்த ஃப்ரேம்குள்ள போட்டு அப்படியே அடைக்குது. அவ முகம் அப்படியே மாட்டிக்குதுங்க. இந்த மாதிரி தான் இவ ஒவ்வொருத்தரையுமே பிடிச்சிட்டு இருக்கா. சரி இப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, அந்த போட்டோ ஃப்ரேம் அந்த இடத்துலயே இருக்கு. அடுத்த நாளும் ஆகுது. எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வராங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இருக்கும்போது எவன் போனா வந்தான்லாம் தெரியல, அவன் பெஸ்டாடி திங்கிறதுலயே கான்சியஸா இருக்கானுங்க. அப்ப எல்லாரும் ஃபோன்லயும் ஸ்போர்க்லயும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த பொண்ணை மட்டும் காணா. இதை கவனிச்சுட்டு எங்க அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது, ரொம்ப நேரமா நைட்டு தூங்கிட்டு இருந்தா, நான் கதவு தட்டினே வரலன்னு சொன்ன உடனே லிங்ஜின் இந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் அந்த கூட வந்த டீம்மேட், அந்த பொண்ணு கூட வந்தவங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. லிங்ஜின் டீம் போயிட்டு அந்த பொண்ணோட ரூம்ல தேடிக்கிட்டு இருக்காங்க. போட்டோ ஃப்ரேம் எங்கேயாவது கிடைக்குமா, அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு போது இப்போ அந்த டீம்மேட்ஸும் வராங்க. அப்பதான் இந்த க்ளூ எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லும்போது, பிரிட்ஜு கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அந்த சீனரி அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டிருக்கு. இந்த சீனரி பிரிட்ஜு கிட்ட இருக்குது. ட்ரீமு, நாவல், அந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு இதனால அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது ஃப்ரேம் எங்கேயாவது கண்டிப்பா கிடைக்கும்னும் போது இவங்க எப்பயும் போல அந்த ரூம்குள்ள போய் பார்த்தா இவ்வளோ டெரிஃபிக்கான இமேஜ் கிடைக்குது. அதுல ரெட் கலர்ல ரத்தம்லாம் இருக்கும் போல. இவ்வளோ கொடூரமா அந்த அம்மா சாகடிக்கிற லெவலுக்கு அவளை கொண்டு வந்திருக்கோம். பயங்கர டெரிஃபிக்கா பேசிக்கிட்டு இருக்கா ஜியா. சொல்ல போனா அவ மனசுக்குள்ள என்னது அந்த பொண்ணு நெத்தியில எல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கு, இவ்வளோ கொடூரமா ஏன் ஒரு மனுஷனை டார்ச்சர் பண்ணோம், அந்தம்மா வாழ்க்கையில என்னத்தை அனுபவிச்சுச்சோ, இது என்ன கேம், இதுல என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேச லிங்ஜனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. அதாவது இப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த ரூம் இருக்குல்லையா, அதில் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கு. அப்போதான் சொல்கிறாங்க, இந்த அம்மா வரைகிற எல்லா படமுமே மோஸ்ட்லி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரையுது. அப்படின்னா இதில் ஏதோ ஒரு க்ளூ இருக்குது, நம்ம அதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இவங்க டீமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த க்ளூ இருக்கு இல்லையா, அந்த க்ளூவை திருப்பி இவங்க ரிவர்ஸில் படித்து பார்க்குறானுங்க. அதை படிக்கும்போது இப்போ அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது. எனக்கு இப்போ புரியுது, இந்த அம்மா எப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படி பிளேயர்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்றது. இவங்களோட வாழ்க்கையிலையும் பயம் நிறைந்த ஒரு சீட்டிங் நடந்திருக்கு. அதனால தான் வந்துட்டு இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்றது ரியலைஸ் ஆகுது. சரி இவங்களை பற்றி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அலசி ஆராயலாம்னு சொல்லும்போது, பிரிட்ஜோட சீனரி, அது கூட டெக்கரேட் பண்ணி இருக்கக்கூடிய கதவுகள், இதெல்லாம் என்ன சொல்லுது, எதை புரிய வைக்க ட்ரை பண்ணுது, மொட்டை மாடி, இந்த வார்த்தைகள் எல்லாமே அதிகமாக இருக்கு. கண்டிப்பா இந்த க்ளூஸ் மட்டும் நமக்கு பத்தாது, நம்ம இன்னும் ஏதாவது பெருசா தேடி ஆகணும், இப்படியே இந்த இடத்துல இருந்தா கண்டிப்பா மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் நமக்கு டைம் கொஞ்சம் தான் இருக்கு, அதுக்குள்ளாட்டி நம்ம சாவியை தேடியே ஆகணும். ஸோ அந்த சாவி எடுக்க நீ தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா உனக்காக நான் உதவி பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு லிங்ஜின் கேட்டதுக்கு லுவான்னு சொல்லுவான். ஓகே இப்போ நீ என்ன பண்றனா, என்னோட ஒரு உதவியை நீ அக்செப்ட் பண்ணிக்க போறேன்னு லுவான்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு முன்னாடி இவங்க எங்க போறாங்கன்னா, திரும்பி அந்த பெயிண்டிங் ரூமுங்க. பார்த்தோன்னா எல்லா பெயிண்டிங்கும் கரி பூசின மாதிரியே இருக்கு. என்ன கருமாந்திரம் தெரியல, இதைத்தான் மாடர்ன் ஆர்ட்னு சொல்லுவாங்க போல. இந்தம்மா ரொம்பவுமே வந்துட்டு எல்லாத்தையுமே சோகம் கலந்த ஒரு இமேஜினரியா வரையுது. இதுல இருக்க எல்லா படத்தையும் பாருவேன்,
ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்லேயே இருக்குது. ஒன்றும் புரியலை, ஏதோ கறியை வந்து தீச்சு விட்ட மாதிரியே இருக்குது. இந்த படத்துக்குள்ளே நம்ம என்னத்தை தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஜினும் லுவானும் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கிடைக்குதுங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை எடுத்து பார்த்துட்டு இருக்கான் லுவான். அவன் மைண்ட்குள்ளே ஏதோ வித்தியாசமான ஒரு ஃபீல் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நமக்கான அந்த வழியை கொடுக்கும்னு சொல்லும்போது அது ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னா கண்ணாடி மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் கலர்ஸுமே இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்த பற்றி நம்ம இன்னுமுமே அனலைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. கதவு இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கங்க, வேறு எதுவும் கிடையாது. ஆக மொத்தம் இந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு பார்த்தா ஒரு பெரிய கதவு இருக்குது. இப்போ நமக்கு சாவி கிடச்சிருச்சுன்னா போதும், நாம் இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போது நமக்கு யாராவது உதவி பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்குது. பெயிண்டிங்கை மாட்டினதுக்கப்புறமா மீதி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காட்டின டீம்மேட் இருக்காங்களே அவங்ககிட்ட கதவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணியே தீரணும்னு பேசிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. லுவானும் ஆப்போசிட் டீமில் இருக்க பொண்ணும் சேர்ந்து இப்போ வந்து அந்த மேடத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு எப்படியாவது சாவி எடுத்துகிட்டு வரதா பிளான் போட்டிருப்பானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவானுங்கன்னா மாடிக்கு போவாங்க. போயிட்டு கொழுப்பு எடுத்துட்டு இப்போ கதவை தட்டுவியாங்க. எதுக்குன்னு கேட்டால் இப்போ கதவுக்குள்ளே இருக்கவங்க யாராவது வெளில வருவாங்களா. ஆனால் சாவியை வந்து கொடுக்குறா ஜியா. ஆக மொத்தம் நம்மளை கிறுக்குத்தி வைக்கிறியான் போல. அப்புறம் பூட்டி இருக்க கதவுக்கு பகுமானமாக தட்டினா எவன் தான் திறப்பான். ஒருவேளை அவங்க தாத்தா யாராவது திறப்பாங்களான்னு தெரில. அப்புறம் லிங்ஜினு லுவானு அந்த டீம்மேட்ஸ் எல்லாருமே உள்ளே போயிட்டுருக்காங்க. மறுபடியும் முதலேருந்து அந்த பெயிண்டிங் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கணும்னு யோசிக்கும் போது ஏற்கனவே 2 கண்ணாடியில் இருக்க மாதிரி முகம் தெரிகிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேமை வச்சு தான் பிளான் பண்ண போகிறாங்க. ஏன்னா அது வழியாக தான் உள்ளே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கயிறு கட்டியிருக்கு இல்லையா, அந்த பொண்ணு அது லவ் சிம்பிள். அந்த பையன் லவ் பண்ணுற ஆப்போசிட் டீமில் இருக்க வில்லன் டீமில் இருக்கவனை அந்த பொண்ணும் இப்போ லுவானும் சேர்ந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது ஆட்களை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க மட்டும் உள்ளே இருக்க மாட்டாங்க. அது பேய் மேடம் இருக்கா இல்லையா, அவளும் இதுக்குள்ளே தான் இருப்பா. ஆனால் இது எதுக்குமே அசராமல் ஜாலியாக லுவான் போயிட்டுருக்கான் இல்லையா, அதுதான் கெத்து. அப்படியே லுவான் உள்ளே போக போக பயந்துக்கிட்டே இருக்காங்க ஜியா லிங்ஜின்ட்டு. ஆக்சுவலாக இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இவன் முன்னாடி நின்றுட்டுருப்பா. லுவான் ஒளிஞ்சுக்குவானா. ஒளிஞ்சிட்டு இருக்க டைமில் இந்த பொண்ணு அந்த மேடத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எங்கிட்டாவது ஓடிக்கிட்டு இருப்பா. அவன் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. அந்த மேடம் இவளை மட்டும் பார்த்துட்டு இவ பின்னாடி அங்கிட்டு இங்கிட்டு தெருவா திரிய. அதுக்குள்ளாட்டி சாவியை கண்டுபிடிக்கிறதாங்க கான்செப்ட். அந்த மேடமும் பேய் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்கு. வரைகிறது என்ன, புகஞ்சு விட்ட மாதிரி தான் இருக்குது. ஏதோ சாம்பலை வந்து பேப்பரில் கொட்டி விட்ட மாதிரி கிறுக்கி விட்டுட்டு இருக்கு. ஸோ அப்படியே கிறுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை பார்த்துருது. பார்த்தோன்னே அவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ பாருங்க ஆன்ட்டி அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த பேய் ஆண்டியை பார்த்துட்டு இந்த பொண்ணு ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த இடம் இல்யூஷனாக இருக்கனால இப்படி பிளராக தாங்க தெரியும். வந்து வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் இல்லை, இந்த இடம் இல்யூஷனாக ஒரு மாதிரி தெரியும். இப்போ அந்த பொண்ணு வேற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே குதிக்க ட்ரை பண்ண உடனே இந்த பேயம்மா இருக்கு இல்லையா, அதுவும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே குதிச்சு இவளை பிடிக்கிறதுக்காக போகுது. அப்போன்னு பார்த்து லுவான் என்ன பண்ணுறான்னா சாவி எங்கே இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தயாராகிறா. அதாவது இல்யூஷனுக்குள்ளே இல்யூஷன் போல. ஏற்கனவே பெயிண்டிங் ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இல்யூஷன், அதுக்குள்ளே குதிச்சா இப்படி ஒரு இடம். இப்போ இன்னொரு ஒரு இல்யூஷன் கண்ணாடி இருந்துச்சு, அதுக்குள்ளே தான் அந்த பொண்ணு குதிச்சிருக்கா. சரி எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் போகிற கதவுடைய சாவியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற எல்லா படங்கள்லையுமே வந்து இவங்க எல்லாம் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு படம் வரைஞ்சிருக்காங்க. அதாவது அந்த ஃப்ரேம் வரைஞ்சிருக்காங்க. அந்த ஃப்ரேம் முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்ல இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு. கரெக்டா புரியுது லுவானுக்கு, இந்த இடத்துல தான் சாவி இருக்குன்னு. அவனும் எடுத்து முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி அந்த பேயம்மா இருக்கு இல்லையா, அது நின்றுட்டு இருக்கு. நிற்கும் போது என்ன நடக்கும், என்னை விட்டுருங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு வந்துடுறா. எப்படியோ ஒரு வழியா நாம யோசிச்சுட்டு இருக்கும்போது கழுத்தை பிடிச்சிட்டு அந்த பேயம்மா பயங்கரமா திருகுன்னு திருகிக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு ஒரு வழியா தப்பிச்சு போயிட்டு இருக்கா. இப்ப சாவி எப்படியாவது கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கான். லுவானோட மனசுல என்னன்னா அவன் வாழ்றது சாகுறது அதை பத்தின எந்த எண்ணமுமே இல்லை. பட் அவனுக்கு என்ன தோணுதுன்னா எப்படியாவது இந்த சாவியை கொண்டு போய் சேர்க்கணுன்ற தாட்டு மட்டும்தான் இருக்கு. பட் இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அவன் உயிரை குடிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் அப்படியே பயங்கரமாக அசந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு மயக்க நிலைமையே வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி இருக்கிற நிலைமையில அவன் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவன் சாவியை உண்மையிலே தூக்கி போட்டிருப்பான். அப்படியே அவன் மறைகிற மாதிரி தெரியுது. சடனாக அதிர்ச்சியாக காட்டுறாங்க. இப்போ லிங்ஜினோட வீட்டில் இருக்கான் லுவான். அவனுக்கு யாரோ உதட்டுல தண்ணியை வச்சு தொட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஏந்திரஞ்சலின்ட்டு பார்த்தா படுத்த படுக்கையா கிடக்குறான். வேற யாரும் இல்லை, பக்கத்துல மீமி குட்டி தான் இருந்து எந்திரி என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. டே எந்திரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன் என்னாச்சு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ டேஞ்சர்லேருந்து இப்போ தான் வந்த, நீ மட்டும் இல்லை லிங்ஜினும் டேஞ்சரில் மாட்டிக்கிட்டான்னு சொல்ல. அவனுக்கு ரியலைஸே ஆகலை. என்னது லிங்ஜினு டேஞ்சரில் இருக்கானா, எப்படி சொல்கிற, நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்லாம் கேள்வி கேட்கும்போது, அதெல்லாம் எப்படி எனக்கு எப்படின்லாம் டீட்டெயில் தெரில, நீ இப்படி இருக்க, இன்னும் கொஞ்சம் சிவியராகவே வந்து லிங்ஜின் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. டைம் ஆகிட்டே இருக்குது. இன்னும் யாரையுமே காணாமேட்டு அந்த கண்ணாடியை வேற பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கல, அவள் வெளியில் வந்துடுறா.
வந்துட்டதுக்கு அப்புறமா தேடிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ என்னடா இன்னும் நம்ம தலைவனை காணோமே அப்படின்னு லிங்ஜின் மனசு சின்னதாக போயிடுது. அதையும் தாண்டி ஜியும் பார்த்துட்டு இருக்கா. இன்னும் லுவானை காணோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஆனால் இந்த பொண்ணும் பையனும் பயங்கர ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணுக்குமே இன்ஜூரி ஆயிருக்கும் போல. அந்த பேயாண்டி இவனையும் ஏதோ அடிச்சு பிடிச்சி போல. அப்பதான் ஒரு சாவி விழுகும் அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து. இதை பார்த்த உடனே லிங்ஜினுக்கு ரியலைஸ் ஆகுது லுவான் தான் இவங்களுக்காக சாவியை போட்டிருப்பான் அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் கதவுக்குள்ள போறேன்ட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறான் லிங்ஜின்னு. அப்ப கூட வந்திருக்க அந்த வில்லி பொண்ணு இருக்காளே அவ சொல்றா, இல்ல நானும் போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் உனக்காக தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவளோட ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவ லவ் பண்ற பையன் கிட்ட சொல்றா, தனிமையில இருக்கேன்னு கேம் விளையாட வந்து எனக்கு நீ கிடைச்சிட்ட, நான் உனக்காக இருப்பேன், ஆனால் இப்போ வந்து நமக்கு உதவி பண்ண லுவானுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு அந்த பொண்ணு ரொம்பவுமே மெத்தடாக பேசுகிறா. அவள் கேட்குறது பேசுறதெல்லாம் பார்க்க ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. வில்லன் குரூப்ல இவளையும் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாளேன்னு பார்க்கும்போது ஒரே வியப்பா இருக்கு. இவளை பார்த்து நான் வியக்கேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி, இவங்க விடிய பேசிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் கதவும் மூடிற போதுடா, சாவியை வேகமா எடுத்தாச்சு, இப்போ போயிட்டு லுவானை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவங்க ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க காதல் வந்து 1/4 மணி நேரமா ஓடிட்டு இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி. பட் காதல்னா அழகுதானே. டீமா சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வில்லியம்மா இருக்க இடத்துக்கு போறாங்கங்க. போகும்போது தான் தெரிய வருது பயங்கரமா லுவானை வந்து அந்த அம்மா அடிக்க வந்திருக்கும். பட் இடையில லிங்ஜினும் விழுந்துருவான். 2 பேருக்கும் பயங்கர இன்ஜூரியா இருந்துட்டு இருக்கு. இந்த அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாற்றணும்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ என்ன நடக்கும்னா, வேகமா இங்க பெயிண்டிங்கை வந்து ஏதாவது பண்ணி விட்டா அந்த அம்மாவை ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமான்ட்டு லைட்டர் இருக்குல்ல அதை தூக்கி எரிஞ்ச உடனே அந்த பெயிண்டிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாற ஆரம்பிக்குது. அந்த அம்மா திரும்பி ஒரே குத்து அவங்கள குத்தி கொள்ளலான்னு பார்க்கும்போது ஃபுல்லா எல்லா இடமும் நெருப்பா ஆயிடுதுங்க. நெருப்பா எரிஞ்சு சாம்பலாயிட்டு இருக்கும்போது லிங்ஜின் லுவானை கூட்டிட்டு அப்படியே தப்பிக்கிறதுக்கு தயாராகிறான். ஏன்னா அந்த அளவுக்கு நெருப்பு வந்திருக்கும். இந்த அம்மா எத்தனை பேரை போட்டு தள்ளி இருக்கு, ஆனா இந்த அம்மாவும் நெருப்புல மாட்டிக்குதே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப என்னன்னா மீதி இருக்க டீம்மேட்ஸ் எல்லாரும் லிங்ஜின் லுவானு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. பயங்கரமா லிங்ஜினுக்கு இன்ஜூரி ஆயிருக்கு. இதெல்லாம் எதுக்காகனா அவனோட லவ்வுக்காக தான் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஒவ்வொருத்தரும் கூட்டிட்டு வரும்போது பார்த்தோம்னா அந்த பேயம்மா இருக்கு இல்லையா, மறுபடியும் ஒரு இடத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு வருது. சரி, இப்ப வேற வழியே இல்லை, நம்ம கதவுக்கு வந்தாகணும்னு பெயிண்டிங் கிட்ட வரானுங்க. வந்து எல்லாருமே செட்டில் ஆயிடுறானுங்க. அந்த பெயிண்டிங் கும்மலை அடிக்கிற இடத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கும் போதே அந்த பேயம்மா வருது மட்டும் இல்லாம, உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன், நீங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியுங்க, முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்தம்மா ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு ரெட் கலர் இங்க் பாட்டில் வச்சுருக்கோம். அதாவது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதோட லவ்வோட சிம்பிள். இந்த அம்மாவுக்கு டீனேஜ்ல இருந்தே வந்து ரொம்பவுமே பெயிண்டிங் பண்ணுறது பிடிக்குங்க. அதனால என்ன நடந்திருக்கும்னா, இந்த அம்மா ஒரு ஆளை லவ் பண்ணியிருக்கோம், ஒரு பெயிண்டரை. அந்த ஆள் இந்த அம்மாவோட ஆர்ட் ஒர்க்கை களவாண்டுட்டு இந்த அம்மாவை விட்டுட்டும் போயிடுவாரு. நீ பெயிண்ட் பண்றதுக்கு லாயக்கே இல்லைன்னு சொல்லிட்டு வேற போயிருப்பாரா. இது எல்லாமுமே வந்து அந்த அம்மாவை இமோஷனலா அஃபெக்ட் ஆயிருக்கும். அதனாலதான் வில்லியா கெட்டவளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அம்மா டேலண்டான ஆளு தான். பிளாஷ்பேக்ல அதை தான் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவளுடைய பெயிண்டிங்ல உயிரோட்டம் இருக்கும். பட் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஏமாத்திட்டு போனனால மனுஷங்களையே வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ஒரு ரீசனை வச்சுட்டு உடனே நம்ம ஜியா இருக்காலாம் பேச ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, நீ ஒரு பொண்ணு, கண்டிப்பா சொல்றேன், நம்ம எல்லாருமே பொண்ணுங்க. நம்மள ஒரு ஆம்பளை காயப்படுத்திட்டா நம்மளால அதை தாங்கிக்கவே முடியாது. நாம என்ன பண்ணுவோம்னா நம்ம மேலதான் தப்புன்னு எப்ப பாரு நம்ம மேல செல்ஃப் கில்ட்ட போட்டுக்குவோம். பட் பசங்க நிறைய பேர் ஏமாத்த தான் செய்யறாங்கன்ட்டு பயங்கரமா சென்சிபிளா ஜியா பேசுறா. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியுது. ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ மட்டும் தனியா இல்ல, நம்மளாம் நிறைய பேர் இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அன்பு கொடுக்கறது தப்பே கிடையாது. உன்னோட பெயிண்டிங் அப்படின்றது வெறும் ட்ராமா மட்டும் கிடையாது, அது ரொம்ப அழகானதுன்னு சொல்லிட்டு பென்சில் டிராயிங்ல இந்த அம்மா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கியூட்டான பெயிண்டிங் வரைஞ்சிருக்கும். அதை எடுத்துக்காட்ட, இது எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா, இது அன்பை சொல்ற பெயிண்டிங்கா இருக்கு, இதுல உயிரோட்டம் இருக்கு, இந்த மாதிரி நீ வரைய ஆரம்பி, கண்டிப்பா உனக்கு நாங்க எல்லாரும் துணையா இருப்போம்னு சொல்ல அந்த அம்மாக்கு இமோஷனலா அது புரிய வருது. பெயிண்டிங் அப்படின்றது மனசுல இருக்க சந்தோஷத்தை, அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கருவி, புரியுதா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி திடீர்னு அப்படியே மனசு மாறிடுது. ஜியா கிட்ட இருக்க பவரே யார்கிட்ட இருந்தாலும் இமோஷனலா பேசி பயங்கரமா அவங்களை கவர் பண்ணிடுவா போல. அந்த சினிமா ஹீரோயின்றதை அடிக்கடி காட்டுறா. அப்ப என்ன நடக்கும்னா, ஜியா வந்து இந்த பெயிண்டிங்கை கொடுத்துட்டு இதை நீயே வச்சுக்கோ, இதை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு நீ யாருன்னு புரிய வரும். ஏன்னா இந்த பெயிண்டிங்ல அவ்வளோ ஒரு அழகு இருக்கு. யார் சொன்னது நீ நல்லா வரையலன்னு, நீ அவ்வளோ அழகா வரைகிற, உன்னால நீ நினைச்சனா இந்த உலகத்தையே மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா இமோஷனலா ஜியா பேச அந்த பேயம்மா இருக்கு இல்லையா, அது பிசாட்டுக்கு அது வேலையை பார்க்குது. சரி வாங்கடா நம்ம எல்லாரும் கிளம்பலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பேயம்மா படம் வரையுது. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டா வரைஞ்ச படங்களை வந்து இப்ப கலரா வரைஞ்சிட்டு இருக்கு. பட் கிளம்புடா வண்டியே அப்படின்ட்டு இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தனித்தனியா கிளம்பி போயிட்டு இருக்கானுங்க. கதவு திறக்குது. கதவு திறந்தவொடனே எப்பயும் போல ஒரு க்ளூ விழுகும். லிங்ஜின்னு லுவானு எல்லாரையுமே வந்து ஒவ்வொருத்தனையா தூக்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பத்திரமா போங்கடா, பாத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, இந்த பொண்ணோட லவ்வர், இந்த வில்லி குரூப்ல இருக்க லவ்வர் இருக்கான் இல்லையா, அவன் இவகிட்ட பேச ட்ரை பண்ண இந்த பொண்ணு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா. பாக்குறது மட்டும் இல்லாம திடீர்னு என்ன நடக்குதுன்னே தெரியல, அவனை பிடிச்சி தள்ளி விடுறா. எதுக்குன்னு எனக்கு புரியலைங்க. ஏன்னா நின்றுட்டு இருக்கவனை எதுக்குன்னே தெரியாம தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கா.
தள்ளி விட்டுட்டு அப்புறமா என்ன நடக்கும்னா இவன் மட்டும் அந்த இடத்துலயே நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன கான்செப்ட்னே புரியல. இந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்த்து அந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு எரர் இருக்கு, அது என்னன்னு தெரியல. அது அடுத்த எபிசோட்ல தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பசங்க எல்லாரும் வந்ததுல இருந்து உட்கார்ந்ததுல இருந்து இவன் படுத்து தூங்குற வரைக்கும் எல்லா கதையும் மீமி குட்டி லுவான் கிட்ட சொல்லியிருக்கோம். அப்படியே தூங்கி அசற மாதிரி எல்லா கதையுமே அவன் பொறுமையா கேட்கறான். லிங்ஜின் எந்திரிக்க போறான் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கண்டிப்பா இப்ப நம்ம பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லுவான் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே அவனை பொறுமையா காட்டுறாங்க. எங்கடா லிங்ஜின் இருக்கான்னு தேடிட்டு வந்திருக்கான் போல. எப்பவுமே ஃபுல் சொக்காலா இருக்கவே பனியனோட படுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ணன்னு சொல்ல, இதை பத்தி நீ பேசாத, நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு லிங்ஜின் ரொம்ப இமோஷனலா பேசுறான். லுவான் அதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க மீமி குட்டி இன்னொரு பக்கம் ஜியா எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, தாய் நலம் சேய் நலமாலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து என்னன்னா, உனக்காக நான் வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கேன், பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நிம்மதியா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜியா பேசிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீ இதெல்லாம் சாப்பிட்டேன்னா இன்னும் ஹேண்ட்ஸம் ஆயிடுவேன்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால பேச முடியாத நிலைமையில இருக்கேன்னு ஒரு பேஷண்டா என்ன மாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா லிங்ஜின் லுக்லயே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஜியாவோட போன்ல ஏதோ ஒரு மெசேஜ். அதை பார்த்த உடனே அவளோட சிரிப்பு முழுக்க அடங்கி போயிருது. இவங்க எல்லாருமே அங்கே மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு ஹீரோயின் சொல்லிட்டு ஒரு பொண்ணை சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லையா, கொடூரமாக இறந்து போயிருப்பாள்ல, அவர் ரியல் லைஃப்லேயே இறந்துருக்கா. அவள் வாழ்க்கையில் நிறைய ஆக்சிடென்ட் பண்ணாலும் திடீர்னு சடனாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்து இறந்து போயிட்டான்ற மாதிரி வர, ஏன் அந்த பொண்ணு நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜியா ஃபீல் பண்ண. அப்போதான் லுவான்னு சொல்லுவான், ஒருவேளை அங்கே கதவுக்குள்ளே இறந்து போனனால இங்கே இறந்துருப்பாளோ என்னமோ என்னன்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கதவுக்குள்ளே இறந்து போயிட்டாலும் திரும்பி வந்தது யாருன்னா அந்த ஆப்போசிட் டீமில் இருக்க அந்த பொண்ணும் அந்த லவ்வர்ஸ் பையனும், அவங்க 2 பேர் இருந்தாங்க. அது எப்படின்னு தெரியல, அது ஒரு மர்மமாக தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே பேசிட்டு ஜியா அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. அப்ப லிங்ஜினையும் லுவானையும் மறுபடியும் காட்டுறாங்க. லிங்ஜின் மனசுக்குள்ள ஆழமான ஒரு எண்ணம் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் எதையோ யோசிச்சுட்டு இருக்கும்போது மீமி குட்டி சாப்பாடு எடுத்துட்டு வந்து லுவான் கையில கொடுத்து இதை சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். பொறுமையா லிங்ஜினுக்கு லுவான் ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்கு லுவானுக்கு. என்னன்னு தெரியல, உன் கூட இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லுவான் ஷோல்டர்ல எப்படி அடிபட்டிருக்குமோ அதே மாதிரி லிங்ஜின் கையிலயும் அதே காயப்பட்டிருக்கோம். இன்னும் ஒரு கோஇன்சிடென்ஸ், உனக்கும் எனக்கும் காயப்பட்டிருக்குன்னு சொல்றதோட இந்த பார்ட் முடியுது. மீதி என்னன்றதை நெக்ஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.